எல்லா அதிகாரமும் தேவனால் வந்தது. எதுக்கு? பணியின் நிமித்தம், வேலையின் நிமித்தம். தேவனை பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8:5 வாசிக்கிறேன். மத்தேயு 8:5. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஒரு 100க்கு அதிபதி, ஒரு ரோமன் செஞ்சூரியன், 100 பேருக்கு அத்தாரிட்டியில் இருக்கிறவன், 100 பேருக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிறவன். அவன் 100 பேருக்கு மேலே அதிகாரத்தில் இருந்தாலும் இவன் ரோம அதிகாரத்தை கட்டுப்பட்டவன். எல்லாம் கவனிக்கிறோம். இவனுடைய அதிகாரம் முழுக்க முழுக்க எதனை சார்ந்திருக்குது என்றால், இவனுக்கு மேலே இருக்கிற ரோம அதிகாரத்துக்கு இவன் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் இவன் 100 பேருக்கு மேலே அதிகாரம் செலுத்த முடியும். இவன் ரோம அதிகாரத்துக்கு இவன் மீறுகிறான் என்றால் இவனுக்கு 100 பேருக்கு மேலே அதிகாரம் போயிடும். என்னுடைய அதிகாரம் எதை சார்ந்திருக்கிறேன் என்றால், எனக்கு மேலே இருக்கிற அதிகாரத்துக்கு நான் எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய அத்தாரிட்டியை நான் பயன்படுத்த முடியும். இந்த 100 பேரும் இவனுக்கு கம்ப்ளீட்டாக கீழ்ப்படிவாங்க. சொல்கிறான், போனா போவாங்க, வான்னா வருவாங்க, இதை செய்யினா செய்வாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா, அந்த மனிதனை பார்க்குறாங்க, அந்த மனிதன் அவனுக்கு மேலே இருக்கிற அதிகாரத்துக்கு கம்ப்ளீட்டாக கீழ்ப்படுகிறத பார்க்குறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இவன் 100க்கு அதிபதி அந்த மேலே இருக்கிற ரோம அதிகாரத்துக்கு கம்ப்ளீட்டாக கீழ்ப்படுகிறபடினாலே இவனுடைய அதிகாரத்தை நான் எதிர்த்தேன்னா இந்த இவனை எதிர்க்கலை, இவனுக்கு மேலே இருக்கிற ரோம அதிகாரத்தை நான் எதிர்க்கிற மாதிரி ஆயிரும். நான் ரோம அதிகாரத்தை எதிர்க்கும் பொழுது இவன் எனக்கு எதிராக வரமாட்டான், ரோம சாம்ராஜ்யமே எனக்கு எதிராக வரும்னு பார்க்குறான். நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன் இவனுடைய அதிகாரம் ஏன் 100% செயல்படுதுன்னா, அதிகாரத்துக்கு இவன் கீழ்ப்பட்டவன். அதை பார்த்து தான் இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, நீர் வந்து சுகமாக்க வேணாம், என் வேலைக்காரனை பார்த்து சொஸ்தமாவேன் என்று சொன்னா போதும். ஏன் சொன்னா போதுன்னா, நீ அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர், நீ தன்னிச்சையாக செயல்படலை, உம்முடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக செய்யல, பரலோக பிதாவினுடைய விருப்பத்தை 100க்கு 100% அப்படியே ஏனென்று கேள்வி கேட்காமல் செய்கிறபடினாலே உம்முடைய அதிகாரம் பரலோகத்தின் அதிகாரமாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஒருத்தன் மீறினான்னா அது பரலோகத்தை எதுக்கிற மாதிரி. அதனால தான் அத்தாரிட்டி அவனுக்கு புரியுது. நான் சொன்னது புரியுதுங்களா? அத்தாரிட்டி புரிஞ்சதுனால ஆண்டவர் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இப்படிப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேலுக்குள்ளே இல்லைங்கிறாரு. ராஜ்யத்தின் புத்திரரோ நரகத்துக்குள்ளே போவாங்கிறாரு. ஏன்னா அத்தாரிட்டி அவங்க மதிக்கலை. தேவன் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் இஸ்ரவேல் மக்களுக்கு. அந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தாங்க. தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக வந்தார்கள். தேவனுடைய அந்த பிரதிநிதித்துவ அதிகாரத்தை, தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்காக வந்தார்கள். அந்த அதிகாரத்தை எவர்கள் நிராகரித்தார்களோ, யூத மக்களுக்கு அதான் செஞ்சாங்க. வந்த தீர்க்கதரிசிகள்லாம் கொலை செஞ்சாங்க, அவங்களுக்கு கீழ்ப்படியலை. அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் நரகத்துக்கு போவாங்க. கிழக்கிலும் மேற்கில் இருந்து திரளான ஜனங்கள், புறஜாதி மக்கள் அந்த அதிகாரத்தை கீழ்ப்படியும் பொழுது அவங்க பரலோகம் போவாங்கன்னாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? யூத மக்கள் அந்த அதிகாரத்தை நிராகரித்தார்கள். பொய்யான அதிகாரத்தை, துன்மார்க்கமான இல்லீகலான அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சொல்றாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு ராயனை தவிர வேற ராஜா இல்லைன்னாங்க.
பரலோக அதிகாரத்தின் கீழே இயேசு வந்தார், இவர் எனக்கு இந்த அதிகாரம் வேணான்னாங்க, அது கீழ்ப்படியலை. அதனுடைய விளைவை அந்த யாருக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் எந்த விளைவை சந்தித்தார்களோ அதே விளைவை இவர்களும் சந்தித்தார்கள். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு காரியம் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேலுக்குள்ள நான் பார்க்கலங்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேலுக்குள்ள பார்க்கலங்கிறார். அப்போ அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் விசுவாசத்துக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. ஒரு அத்தாரிட்டிக்கு நான் அப்படி கம்ப்ளீட்டா சரியான அத்தாரிட்டிக்கு, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அத்தாரிட்டிக்கு நான் சரியா 100% கீழ்ப்படுகிறேன் என்றால் என்னோட விசுவாசம் ரைஸ் ஆகும். நான் அதை ரிபல்லியஸா இருக்கிறேன், அந்த நல்ல அத்தாரிட்டி நான் எதிர்த்து நிற்கிறேன் என்றால் என்னோட விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகாது. எந்த அத்தாரிட்டிக்கு எப்படி டீல் பண்ணுகிற முக்கியங்க. எல்லா அதிகாரமும் தேவனால் வந்தது. ஒரு பாஸ்டருக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கு. தேவனால் கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி அது. எதுக்கு? பணியின் நிமித்தம், வேலையின் நிமித்தம், தேவனை பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கணவனுக்கு அதிகாரம் இருக்கா? யார் கொடுத்தா? ஏன் கொடுத்தாரு? என்ன மாதிரி வீட்டில் இருந்து கொடுத்தார். ஒவ்வொரு அதிகாரமும் கர்த்தர் கொடுத்ததுதான். ஆனால் எதுக்குன்னா பரலோக தேவனை பிரதிபலிக்கிறதுக்காக. இந்த கணவனே நீ இப்படி நேசிக்கிறார் என்றால் அப்போ அந்த கணவனை எப்படி நேசிப்பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காதான். இந்த அப்பாவே எனக்கு இப்படி பொல்லாத இந்த அப்பாவே எனக்கு விழுந்து விழுந்து செய்கிறாருன்னா அப்போ பரலோக அப்பா எப்படி இருப்பாரு அப்படின்னு காமிக்கிறதா அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது.